பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றாள். ஆகவே அந்த பரிந்து பேசலில் நான் நம்பிக்கை கொண்டு நிச்சயமாக ஆண்டவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்வோம். எப்படி கையை நீட்டு என்று சொல்லி சுகத்தை கொடுத்தாரோ அதுபோல அன்னையுடைய பரிந்து, தன் தாயின் பரிந்துரை கேட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சுகத்தை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், மன்னிப்பை கொடுப்பார். மாறாக தன்னுடைய இரக்கத்தினால் நம் அனைவரையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட கடவுளிடம் நம்மையும் முழுமையாக அன்னை மரியாளை போல ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்மை அரவணைத்து ஆசீர்வதிப்பார். தருவதன் அருமையை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தருவதன் அருமையை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தன்னையே பலியாய் உலகிற்கு தந்திடும் விண்ணவர் பலி என்றோ, விண்ணவர் பலி என்றோ. கொடுத்து கொடுத்து உலகம் முழுதும் கோயிலாய் மாற்றிடுவோம். காய தழுமாய் நேயம் சொன்ன நல்லுள்ளம் கேட்டிடுவோம். தருவதன் அருமையை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. மனநிலை மகிழ்வில் மகனை தந்த அண்ணா அன்று நன்றியின் பொருளானார். உடைப்பட்ட உள்ளத்தை காணிக்கையாக்கி தாவீது அன்று நறுமண பலியானார். மனநிலை மகிழ்வில் மகனை தந்த அண்ணா அன்று நன்றியின் பொருளானார். உடைப்பட்ட உள்ளத்தை காணிக்கையாக்கி தாவீது அன்று நறுமண பலியானார். இதோ வருகின்றேன் என்று நம்மை தந்தான் வாழும் நாளெல்லாம் திருநாளாகிடுமே, திருநாளாகிடுமே. தருவதன் அருமையை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தருவதன் அருமையை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்ற பலியாக மாற ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பொழுதெல்லாம் இப்பலி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மரணைகளில் தகுதியின் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளம் ஆனீர். எனவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீன்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரு இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த பொழுது வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளால் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளால் கிண்ணத்தையும் எடுத்து வான் நோக்கி உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான தூய அடைக்கல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை, குற்றங்களை, குறைகளை எல்லாம் பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதயத்தின் நினைவினிலே, சுவாசிக்கும் காற்றினிலே, உயிர்களின் இயக்கத்திலே உன்னை காண்கின்றேன். பாடுகிறேன் வாழ்வு பெற பாவா. இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உன்னை தேடுகிறேன். என் அலைகளின் நடுவினிலே உன் தரிசனம் நாடுகிறேன். ஆண்டவரே, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே உன்னக பின்னக பிணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடைக்கல அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் நம்முடைய அழைப்பை ஏற்று நீண்ட நேரம் காத்திருந்தார். நமக்காக திருப்பலியை நிறைவேற்றி நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்தவர் நம் எல்லாருக்கும் அறிமுகமான தந்தை தான்.
இங்கே இருக்கிறவங்க அங்கே போக மாட்டாங்க, அங்கே இருக்கிறவங்க பார்க்காம இருக்க மாட்டாங்க. தந்தை அல்போன்ஸ் அவர்கள் பூண்டி பேராலயத்தினுடைய துணை அதிபர் தந்தை அவர்கள், அவர் இன்று நாளில் சிறப்பிக்க வந்ததற்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் அவருக்கு நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வர்றோம். நாங்கள் குழந்தை வர வேண்டி வந்திருந்தோம். மாதாக்கிட்ட எங்களுக்கு குழந்தை வர வேணும். நாங்கள் அடுத்த தடவை வர்றப்போ உன் சன்னதிக்கு வர்றப்போ உம்முடைய சாட்சியாக வரணுமா, எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு வேண்டிட்டு போனோம். அதே மாதமே எனக்கு இந்த குழந்தை தரிச்சிச்சு. இந்த மாதாவுக்கு கொடான கொடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி இன்னும் ஒரு குடும்பமும் சொன்னார்கள், கடந்த வருஷம் இங்கே பொங்கல் வச்சு ஜெபம் பண்ணிட்டு போனோம், எங்களுக்கு குழந்தை வரம் கிடைத்தது என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தலத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை 11 மணிக்கு அன்னையினுடைய சிறுதேர் பவனியும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும் இருக்கும். திருப்பலி முடிவில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனிப்பட்ட முறையில் மாதா குலத்தின் அருமருந்தினால் அவர்களை சிறப்பாக ஆசிர்வதித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். 2வது சனிக்கிழமை காலை 9:30 1:30 மணி வரை நற்செய்தி ஜெபக்கூட்டம், நோயாளிகளுக்கான சிறப்பு ஜெபம், நற்கருணை ஆசிர்வாதம் இருக்கிறது. இந்த நற்கருணை ஆசிர்வாதத்தில் சாட்சியங்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அதோடு அந்த மாதம் முழுவதும் அந்த நாளில் இறுதியில் வழங்கப்படுகின்ற அன்னதானத்திற்கு உதவி செய்தவர்கள் எல்லோரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னதானத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் பங்கு தந்தையின் அலுவலகம் அணுகி உதவி செய்ய உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அன்னையின் 53 அடி உயர சுரூப பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது வெகு விரைவாக முடிவடைவதற்கு உங்களுடைய உதவியையும் ஜெபத்தையும் அன்போடு எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு மாதா டிவியில் லூர்து டிவி வழியாக நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலி ஒளிபரப்பாகிறது. தயவு செய்து அதை பாருங்கள், பார்த்து ஜெபியுங்கள், மற்றவர்களையும் பார்த்து ஜெபிக்க சொல்லுங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எனவே இப்போ எல்லாரும் முட்டி போட்டு அன்னை இடத்துல அன்னை வழியாக நாம் ஜெபிப்போம். நாம் பல்வேறு கருத்துக்களை ஒப்பு கொடுத்திருக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நம்பிக்கையோடு அடைக்கல் அன்னை இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு கேளுங்கள், அன்னை உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் எல்லாருக்கும் வழங்கி அன்னை நமக்கு கொடுக்காமல் போவதில்லை. நீங்கள் மன உருக்கமாய் கேளுங்கள். ஆண்டவரே, எங்கள் அடைக்கல தாயே, உம்மிடத்தில் கெஞ்சி கேட்கிறோமம்மா, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். பல்வேறு கருத்துகளோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இப்பொழுது மன்றாடுவோம். ஊற்று தண்ணீரே என் தெய்வாவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தெய்வாவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய அன்பு சமூகத்தின் மீது உம்முடைய கொடை நிறைவாக இருப்பதாக. நீர்தாமே பல்வேறு விதங்களிலே எல்லா கிருபைகளையும் பொழிந்து கொண்டிருக்கிறேன். அம்மா, என் பிள்ளைகளுக்காய் நீர் வேண்டிக் கொள்ளும். என் பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொள்ளும். ஒரு பிள்ளை கூட தாயே, உம்முடைய திருமுக தரிசனம் அருளை பார்க்காமல் போய்விடாதபடிக்கு உம்முடைய மகிமையான வல்லமையான கிருபை நிறைந்த பரிந்துரையினால் பிள்ளைகளை ஆசீர்வதியும். குழந்தை வரத்திற்காக, கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக, வீடு மனை கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அரையிறக்குறையாய் இருக்கிற வீடு மூடுபட வேண்டும் என்பதற்காக, உடல் சுகத்திற்காக, பிள்ளைகளுடைய நலனுக்காக, செய்யும் தொழில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக, குடும்ப ஒற்றுமைக்காக, பிரிந்து போன குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்காக, இப்படி பல்வேறு விண்ணப்பங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் நீர் நிரம்ப ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இரக்கமாயிரும் ஆண்டவரே. ஆண்டவரே,
இயேசுவே உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்திலே நாங்கள் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேளும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அகிலம் போற்றும் அடைக்கலத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கலத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கலத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கலத்தாயே, உம் தஞ்சம் என்று வந்தவரை தஞ்சமென்று வந்தவரை இருகரம் நீட்டி இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாயுள்ளமே, புகலிடம் தந்த தாயுள்ளமே, எங்கள் இல்லத்தின் எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், இடைஞ்சலை விலக்கும், எங்கள் உள்ளத்தின் எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும். உம்மகன் இயேசுவின் வழியாய் உன் மகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி தந்தையிடம் பரிந்து பேசி நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத்தாரும். பெற்றுத்தாரும். இதனால் இதனால் உம் திருத்தல புகழ் உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும். பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, ஆமென். அம்மா அடைக்கலத்தாயே, ஆமென்.